2025 நடைபெற்ற அரச பரீட்சை வினாத்தாள் ஒன்றின் முதற்பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் ஆசிரியர் பி. அம்பிகை வாகனாகிய நான் விளக்கம் அளிக்கின்றேன். இதில் யாராவது இது எனக்கு தெரியாம காப்பி பண்ணி போட்டால் அதனை நீங்கள் எனக்கு உடனடியாக தெரியப்படுத்த வேண்டும் என்று நான் மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவது வினா, 4 குவளைகளில் 5 உருக்கள் ABCD ஆகியவற்றில் காட்டப்பட்டுள்ளன. அவற்றில் ஒரே குவளையை காட்டும் 2 உருக்களும் யாவை என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் இப்ப மேலோட்டமாக கண் பார்வையில பார்க்கும் போது ஏயும் டியும் பொருத்தம் போல இருந்தாலும், அதாவது இதிலே ஏடி என்பது பொருத்தம் போல இருந்தாலும் அதுக்குள்ள பொருத்தம் இல்லாதிருப்பது நிழற்றப்பட்டிருக்கின்றது, இங்கே நிழற்றப்படவில்லை. அப்ப ஏடி என்ற முதலாவது விடை பொருந்தவில்லை. இனி நாங்கள் அடுத்ததாக பிசி என்கின்ற தொடர்பு இரண்டாவது விடைக்கேற்ப பார்த்தால், பிசி என்பது பொருத்தமானு பார்த்தால் இந்த கோடுகளுக்கு கீழே புள்ளிகள் இருக்கின்றது, இது புள்ளிகளுக்கு மேலே கோடு, அதாவது கோடுகளுக்கு மேல புள்ளிகள் இருக்கின்றது. அப்ப பிசியும் ஒத்துக்கொள்ளவில்லை. அதாவது இது மேற்பகுதி, இது கீழ்ப்பகுதி என்றால் புள்ளிகளுக்கு மேல கோடுகள், இது கோடுகளுக்கு மேலே புள்ளிகள். அப்ப பிசியும் பொருத்தமில்லாத விடை. அப்ப இப்பொழுது நாங்கள் பார்க்க போறது மூன்றாவது விடை, சியும் ஈயும் பொருத்தமா என பார்வையிடுவோம். சிஇல அதாவது இது கவிழ்ந்த நிலையில இருக்கின்றது, இது சரிஞ்ச நிலையில இருக்கின்றது. ஆயினும் மேல் பகுதியில இருக்கின்ற புள்ளிகளின் ஒழுங்கும் சரி, கோடுகளின் ஒழுங்கும் சரி. ஆகவே சிஇ என்பதே விடை ஆகின்றது. முதலாவது விடை, முதலாவது வினாவுக்கு மூன்றாவது விடை பொருத்தமானதாக இருக்கின்றது. இனி நாங்கள் இரண்டாவது வினாவுக்கு விடை காணும் விளக்கம் பார்வையிடுவோம். பின்வரும் உருவில் உள்ள பாதணிகளிடையே ஒன்றோடொன்று பொருந்தும் பாதணிகளின் எண்ணிக்கை, பாதணிகள் எத்தனை சோடிகள் ஒரே தடவையில் வேறுபடுத்தலாம்? அதாவது இதிலே 11 பாதணிகள் இருக்கின்றது. நாங்கள் இலக்கமிட்டால் இதனை ஒழுங்கில இடமிருந்து பலமாக இலக்கமிடுவோமாக இருந்தால் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 கீழே இலக்கமிடுகின்றோம். இப்ப இது நாங்கள் சோடி சேர்க்கும் போது இதுல 1ஓட 8 சோடி சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 1ஓட 8 அல்லது 3 சோடி சேர்க்கலாம். அப்ப 1ஐயும் 8ஐயும் சோடி சேர்த்துக் கொள்வோம். 1 8 ஒரு சோடி. அடுத்ததாக நாங்க இனி அடுத்திருக்கின்ற படமான 2ஓட சோடி சேர்க்கக்கூடியதாக இல்லை. ஏனென்றால் 2ம் 8ம் ஒரே பாதத்துக்கு உரியவை, அதாவது வலது பாதத்துக்கு உரியவை. ஆகவே 2ஓட சோடி சேர்ப்பதற்கில்லை. 3ஓட சோடி சேர்ப்பதற்கு ஏற்கனவே நாங்கள் அது சேர்க்கப்பட்டபடியால் அதுவும் இல்லை. இப்ப 4வதோடு நாங்க சோடி சேர்ப்பதற்கு இதுல 11வதாக தந்திருப்பது 4வதோடு சோடி சேர்வதற்கு பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப 1 2வதாக இருக்கின்றது. இது நாங்கள் 5ஓடு சோடி சேர்ப்பதற்கு 5வதோடு இந்த 7ஐ சோடி சேர்க்கலாம். அப்ப 3வது சோடி பொருத்தமாக இருக்கின்றது 3. அதற்கு அடுத்ததாக நாங்கள் 5க்கு பிறகு 6ஓடு சோடி சேர்ப்பதற்கு 9ஐ சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப 4வது சோடி. இதற்கு மேல் எங்களால் அங்கு சோடி சேர்ப்பதற்கு இல்லை. ஆகவே முதலாவது விடையே பொருத்தமானது. இனி நாங்கள் மூன்றாவது வினாவுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம். கடதாசி மீது இருந்து பென்சிலை வெளியே எடுக்காமல் ஒரே பாதையில் ஒரே தடவைக்கு மேற்பட செல்லாமல் இவ்வுருவை வரைய வேண்டி உள்ளது. உருவை வருதலை எந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பது வினா. நாங்கள் இப்ப இதுல பி என்கின்ற இடத்திலே இருந்து ஆரம்பித்து காட்டுகின்றேன், கவனியுங்கள்.
அதாவது பி எனும் இடத்திலே ஆரம்பித்து நாங்கள் ஏதாவது ஒரு பக்கம் வலது பக்கம் அல்லது இடது பக்கம் எப்படியாவது போய் மறுமுனைக்கு வந்து மேல் நோக்கி சென்று திரும்ப சாய்கோடுகள்ல உபதிசைகள்ல வந்து இறுதியாக வந்து அடைகின்றோம். ஆகவே பி என்பது பொருத்தமான விடை. இனி 4வது வினாவுக்கு விடை காணும் விளக்கங்கள் வழங்குகின்றேன், அவதானியுங்கள். தொடக்கத்தில் தரப்பட்டுள்ள உருவை தயார் செய்வதற்கு ABCD ஆகிய உருப்பகுதிகளில் எந்த இரு உருப்பகுதிகளை பயன்படுத்த வேண்டும் என்பது கேள்வி. இப்ப நாங்க இதில் கவனிக்கப்பட வேண்டியது என்னவென்றால், இந்த முதல் தரப்பட்ட உருவில அந்த விசிறி பாகம் வலம் சுழியாக வளைந்து காணப்படுகின்றது. அதாவது மணிக்கூட்டு திசையில வலம் சுழியாக 3 விசிறி பாகங்களும் வளைந்து காணப்படுகின்றது. மற்ற கீழ்ப்பாகத்திலும் ஒருவித மாறுபாடும் இல்லை, வட்டத்திலும் ஒருவித மாறுபாடும் இல்லை. அப்ப நாங்க இது வலம் சுழியாக வளைந்திருப்பவை எவை எவை என முதல் பார்வையிடுவோம். இது இடஞ்சுழியாக வளைந்திருக்கு, அப்ப இது பொருந்தாது. இது வலம் சுழியாக வளைந்திருக்கு, பொருந்துகின்றது. இதுகும் இடஞ்சுழியாக வளைந்திருக்கு, பொருந்தாது. இதுகும் வலம் சுழியாக வளைந்திருக்கு, பொருந்துகின்றது. அப்ப இதுல 2 பியும் டியும் பொருந்துகின்றன என்பதனால் இதற்கு 3வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி இந்த பக்கத்தின் கடைசி வினாவுக்கு விடை காணும் விளக்கத்தை பார்வையிடுவோம். அதாவது இதிலே 5வது வினா, பெரியோர் சிறியோர் எல்லோரிடமும் நான் இருப்பேன். அதாவது கண்ணாடி, சீப்பு, கைக்குட்டை, பெரியோர் சிறியோர் 3 பேரும் இருக்கலாம். பெரியோர் சிறியோர் எல்லா இடமும் இருக்கலாம். கைக்குட்டை அதாவது கண்ணாடி, சீப்பு, கைக்குட்டி ஆகிய 3 பொருட்களும் இருக்கலாம். தேவையான போது வழியில் வருவேன். கண்ணாடியும் பார்ப்பதற்கு தேவை ஏற்படுகிற போது எடுத்து அணிவார்கள். சீப்பும் தலை சீவிர தேவை ஏற்பட்டால் கைக்குட்டை துளைப்பதற்கு. இதமான உணர்வு தந்து ஆறுதல் அளித்ததுமே. அப்ப இதமான உணர்வு என்பது நாங்கள் கைக்குட்டியால் வியர்க்கின்ற போது, துடைக்கின்ற போது எங்களுக்கு ஒரு வியர்வை நீங்கி ஒரு இதமான உணர்வு ஏற்படுகின்றது. அத்தோடு எனது தூய்மை அழிந்து போகுமே, கைக்குட்டையும் அழுக்காகிவிடும். ஆகவே கைக்குட்டை தான் பொருத்தம். சீப்பும் அழுக்காகுவது உண்மைதான், ஆனால் சீப்பு இதமான உணர்வை தருவதில்லை. தலையை பகிடுகின்ற போது, தலையை சீவுகின்ற போது, அதாவது சீப்பினால உராயப்படுவது ஓரளவு வேதனையைத்தான் தரும் ஒழிய இதமாக இருக்காது. ஆகவே 3வது விடையே பொருத்தமானது. அப்ப நாங்க இதுல உள்ள இந்த பக்கத்துல உள்ள 5 வினாக்களுக்கும் 1வது வினா, 2வது வினா, 3வது வினா, 4வது வினா, 5 வினாக்களுக்கும் விடைகள் 1வதற்கு 3வது விடை, 2வதற்கு 1வது விடை, 3வதற்கு 2வது விடை, 4வதற்கு 3வது விடை, 5வதற்கும் 3வது விடை என்பதை கருத்தில் கொள்ளுங்கோ. இந்த 5 வினாக்களுக்கும் 12 அரை புள்ளிகள், 12.5 அல்லது 12 அரை புள்ளிகள் கிடைக்கும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். நன்றி.